கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கனால கூட கிதியோன் என்ற ஒரு அசோசியேஷன் இருக்கிறது. அது உலகம் முழுவதும், அதாவது கிதியோன் இன்டர்நேஷ்னல் அந்த அசோசியேஷன் பார்க்கலாம். அதில் பலர் மெம்பராக இருக்கிறாங்க. நானும் கூட அதில் மெம்பராக இருக்கிறேன். அந்த அசோசியேஷனுடைய நோக்கம் என்னான்னு சொன்னால், புதிய ஏற்பாடை அச்சடிப்பார்கள். அந்த புதிய ஏற்பாட்டு கூட நீங்கள் பார்க்கலாம், சங்கீதமும் நீதிமொழிகளும் இன்று இணைக்கப்பட்டு அது அச்சடிக்கப்பட்டு உலகத்தில் உள்ள பல மொழிகளிலே புதிய ஏற்பாடு விநியோகிக்கப்படுகிறது. பிரிண்டில் சொல்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, பிரிண்டில் வர்ற பைபிள் அச்சடிப்பு குறைந்து கொண்டு போகிறது என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. ஆனால் இந்த கிதியோன் அசோசியேஷன் இருக்குதுங்களே, அந்த கிதியோன் சங்கம் அவருடைய நோக்கம் என்னான்னு சொன்னால், பள்ளி மாணவர்களுக்கும் சரி, வாலிபர்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, உலகம் முழுவதும் எங்கே விளையாட்டு நடந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலு, ரயில்வே ஸ்டேஷனு, யூனிவர்சிட்டி, இப்படிப்பட்ட இடங்களில் புதிய ஏற்பாட்டை விநியோகித்து அதன் மூலம் நற்செய்தியை கொண்டு போய் சேர்த்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி அதன் மூலம் கொண்டு போய் சேர்ப்பது அவர்களுடைய ஒரு பிரதான ஊழியமாக காணப்படுகிறது. அதன் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர் உண்டு. ஒரு நாளைக்கு அந்த கிதியோனுடைய வரலாறை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். இன்றைக்கு ஏன் அதை ஒரு அறிமுகமாக நான் சொல்லிவிட்டு இப்போ முக்கியமாக எதற்கு நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால், இன்றைக்கு விசுவாசிகளை சோம்பேறிகளாக மாற்றிக்கொண்டு வருகின்ற பல சபை போதகர்கள். என்ன பேர் சொல்கிறீங்க? ஆமாம், அன்றைய நாட்களில், நான் வாலிப நாட்களில் பைபிள் இல்லாமல் சபைக்கு வர முடியாது. அடுத்தது பைபிள் அங்கே வசனம் வாசிக்கப்படும்பொழுது முந்திக்கொண்டு வசனத்தை நான் வாசிப்பேன். அங்கே யாராவது வாசிங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பைபிளை தூக்கி பிடித்து ஒரு பாடல் ஒன்றை நாங்கள் பாடுவோம். இந்த பைபிள் எப்படியாக எங்களை வழிநடத்துகிறது என்று ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம். பைபிளை தூக்கி பிடிப்போம். ஆனால் நான் பல குறிப்புகளை வைத்திருக்கிறேன். வரும் நாட்களில் எல்லாவற்றையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கு முக்கிய குறிப்பு நான் சொன்னால், விசுவாசிகளை சோம்பேறிகளாக மாற்றி வருகின்ற பல போதகர்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு எல்லாமே ஸ்லைடாக மாறி போச்சு. எல்லாமே கம்ப்யூட்டர் ஸ்லைடு, எல்லாமே கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நாளில் ஏஐ, ஒருவேளை அப்படியே அவர் பிரசங்கம் பண்ணுவார் போல், பாஸ்டர் போலவே பிரசங்கம் பண்ணுவார் போல், ஒருவேளை ஏஐ விசுவாசிகளும் அப்படியே உட்காருவாங்க போல். அந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாமே ஸ்லைடு. வசனத்தை வாசிக்க விடுவதில்லை, வசனத்தை வாசிங்கள் என்று சொல்வதில்லை, வசனத்தை தேட விடுவதில்லை, பைபிள் கொண்டு வருவதில்லை, வசனம் எங்கே இருப்பது என்பதையும் கண்டுபிடிப்பதில்லை, பார்ப்பதில்லை. அடுத்தது எந்தெந்த புத்தகத்திற்கு முன்பாக எந்தெந்த புக்கு இருக்கிறது என்றும் பைபிளில் தெரிவதில்லை. உங்களுக்காக நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் தேட தேவையில்ல, உங்களுக்காக நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு ஊழியர் சொல்லுவார் மேடையில். உங்களுக்காக பாருங்கள், இந்த ஸ்லைடில் இந்த வசனம் போடப்படுகிறது, உங்களுக்காக இந்த வசனம் இந்த இடத்துல ஒளிபரப்பப்படுகிறது, அப்படி உங்களுக்காகன்னு சொல்லி, அதனால் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், பைபிள் கொண்டு வருவதில் ஸ்லைடில் போட போகிறாங்க, ஸ்லைடில் இருக்கிறத வாசிக்க போகிறோம் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இப்படி சோம்பேறிகளாக மாற்றினபடியால் செல்ஃபோனை நோண்டுவதில் அதிகமாகி போச்சு. செல்ஃபோனில் பைபிளை பார்க்குறவன் சொல்லி கடைசியில் எதையோ சிந்தனை சிதறி பார்த்து கொண்டிருக்கிறதை நானே என் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு கோபம் வருகிறது. வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம், வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். இதை அன்றாடம் வாசித்தால் குன்றாமல் நடத்திடமே வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம் அப்படின்னு சொல்லி பக்சினுடைய ஐக்கியத்தில் இருக்கும்போது பைபிளை தூக்கி பிடித்து பாடுவோம் வாலிபர்களாக நாங்கள். ஆனால் இன்றைக்கு பைபிள் வசனத்தை எத்தனை பேர் முந்தி கொண்டு வாசிக்கிறோம்? ஊழியர்களே, விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவு வளர்ந்தாலும் தயவு செய்து பரிசுத்தத்திற்குள்ளேயும் வசனத்திற்குள்ளேயும் வசன ஆழத்திற்குள்ளேயும் வசனத்தை தேடுவதிலையும் வசனத்தை வாசிக்க வைப்பதிலையும் அந்த வசனத்தின்படி வாழ வைப்பதிலையும் மக்களை தயவுசெய்து பயிற்சி வையுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே,
ஆண்டவரே, இன்றைய கால சூழ்நிலையில் உம்முடைய வசனம் எங்களை அன்றன்று குன்றாமல் வழிநடத்தக்கூடிய இந்த வசனம், தீபமாக வெளிச்சமாக இருக்க வேண்டிய இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் தீபம் வெளிச்சமாக இருந்து அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கும் போய் காண்பிக்க, ஊழியர்கள் சரியாக வசனத்தில் வார்த்தையில் மக்களை நடத்த, மக்களை சோம்பேறிகளாக மாற்றிவிடாதபடி வசனத்திற்கு நேராக, சத்தியத்திற்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக மக்களை வழிநடத்த ஊழியர்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை தருவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.